இன்றைய முக்கிய செய்திகள். சட்டசபையில் அனல் பறந்த விவாதம். உதயநிதி மற்றும் ஆதவ் அர்ஜுனா எம்எல்ஏக்களுக்கு காரா. ரேஞ்ச் ரோவர் முதல் அரசு வாடகை வரை சட்டசபையில் வெடித்த மோதல். உதயநிதிக்கு 2 பங்களா இருக்கு, அப்புறம் ஏன்? கொந்தளித்த திமுக. சட்டசபையில் நடந்தது என்ன? முழு விளக்கம். இன்றைய அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான கொஞ்சம் சூடான விவாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சட்டசபையில் சாதாரணமாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு அது கடைசியில் சொத்து விவரங்கள், அரசு பங்களா, ரேஞ்ச் ரோவர் கார் நின்று பெரிய தனிப்பட்ட விமர்சனங்கள் வரைக்கும் போய் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு சட்டசபையில்? யார் யாருக்கு இடையில் இந்த வார்த்தை போர் நடந்துச்சு? இதோட பின்னணி என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த மொத்த விவாதத்துக்கும் ஆணிவேர் எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னாவர் கோயில் தொகுதி எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் சட்டசபையில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது தனக்கு தொகுதியில் மக்கள் பணியாற்ற ஒரு கார் வசதி வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இதை கேட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுகிறார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு தரப்பில் கார் வழங்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. இதை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் விமர்சனம் செய்ததாக தெரிகிறது. இங்கிருந்து தான் சட்டசபை சூடாக ஆரம்பித்தது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் வாதமும் உதயநிதி மீதான விமர்சனமும். முதலமைச்சர் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு பேசுகிறார். அவர் பேசும்போது ரொம்பவே காரசாரமான சில விஷயங்களை முன்வைக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஏதோ ஆடம்பரத்துக்காக கொடுக்கறதா நினச்சி அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எங்கள் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் பல பேர்கிட்ட கார் இருக்குது. அவங்க யாரும் அரசு காரை வாங்க மாட்டாங்க. உண்மையிலேயே எந்த எம்எல்ஏக்கள் எளிமையான பின்னணியில் இருக்கிறார்களோ, யாருக்கு கார் இல்லையோ அவங்க கடிதம் கொடுத்தால் மட்டுமே கார் வழங்கப்படும் என்று விளக்கமளித்தார். அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்டை தொட்டார் பாருங்க. அதுதான் சபையில் அனல் பறக்க ஆரம்பிச்சது. உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமாக 2-3 பங்களாக்கள் இருக்குது. ஆனாலும் அவர் அரசு பங்களா வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சரான என்கிட்ட கடிதம் கொடுத்தார். அவருக்கு 3 பங்களா இருக்கும்போது ஏன் அரசு பங்களா கேட்குறாருன்னு நாங்கள் கேள்வி கேட்டோமா? கிடையாது. ஏன்னா சொந்த வீடு வேற, அரசு பங்களா வேற. அரசு பங்களா இருந்தால்தான் மக்களை எளிதாக சந்திக்க முடியும், மக்கள் வந்து மனு கொடுக்க வசதியாக இருக்கும். அதே லாஜிக் தான் எம்எல்ஏக்கள் காருக்கும். எம்எல்ஏக்கள் தங்களது சொந்த தொகுதியை சுற்றி பார்க்க கார் அவசியம். இதில் ஆடம்பரம் எதுவும் இல்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வாதிட்டார். நேர்களே, இந்த இடத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஒரு பதவியாகும். அரசாங்க மரபுப்படி எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசு சார்பாக கார், பங்களா, பாதுகாப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். இது யாருடைய சலுகையும் கிடையாது. அது ஒரு ஜனநாயக மரபு. இதைத்தான் திமுக தரப்பில் சுட்டிக்காட்ட முற்பட்டார்கள். என் நேருவின் ஆக்ரோஷமான பதிலடி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இப்படி உதயநிதியின் பங்களாக்களை பற்றி பேசியதும் திமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான என் நேரு உடனடியாக குதித்தெழுந்தார். உச்சகட்ட மோதல், ரேஞ்ச் ரோவர் அண்ட் வீட்டு வாடகை. என் நேருவின் இந்த பதிலுக்கு பிறகு சபை இன்னும் சூடானது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் எழுந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அதாவது, தேர்தல் ஆணையத்திடம் சொத்து கணக்கு காட்டும்போது குறைவான சொத்துக்களை காட்டுபவர்களை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் கார் இல்லை, வீடு இல்லை, கையில் வெறும் 10,000 ரூபாய் தான் ரொக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இங்கே ரேஞ்ச் ரோவர் காரில் சுத்தலையே என்று நெத்தியடியாக பேசினார். இந்த வார்த்தையை கேட்டதும் என் நேருக்கு கோபம் உச்சிக்கு சென்றது. அவர் மீண்டும் ஆக்ரோஷமாக எழுந்து, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எதை பேசினாலும் குதர்க்கமாகவே பார்க்கிறார். நாங்கள் எங்களுக்கு கார் வேண்டாம்னு தானே சொன்னோம். இதில் என்ன தப்பு இருக்குது? எங்களுக்கு கார் இல்லை, வீடு இல்லை, 10,000 தான் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தா எங்கள் மேலே கேஸ் போடுங்க, யார் தடுத்தது? சரி, நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்களே, தற்போதைய அமைச்சர்கள் பல பேர் தங்களது சொந்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வீட்டு வாடகை வழங்கப்படுகிறதே. சொந்த வீட்டில் இருந்து கொண்டு ஏன் அரசு பணத்தை வாடகையாக வாங்க வேண்டும்? அதை வேண்டாம் என்று உங்கள் அமைச்சர்களை சொல்லுங்களேன் என்று சரமாரியான கேள்விகளுக்கு அணைகளை தொடுத்தார் என் நேரு. ஒரு சாதாரண எம்எல்ஏ காரில் தொடங்கிய விவாதம் எதிர்க்கட்சி தலைவரின் அரசு பங்களா, ரேஞ்ச் ரோவர் கார், அமைச்சர்களின் வீட்டு வாடகை என தனிப்பட்ட சொத்துக்கள் வரை சென்று சட்டசபையை இரண்டாக்கியிருக்கிறது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்வது போல் வசதி இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பதில் தவறில்லை. உதயநிதிக்கு அரசு பங்களா கொடுப்பது போலத்தான் இதுவும் என்ற வாதம் சரியா? அல்லது என் நேரு சொல்வது போல் எதிர்க்கட்சி தலைவருக்கான மரபை சுட்டிக்காட்டிவிட்டு
சொந்த வீட்டில் குடியிருக்கும் அமைச்சர்கள் அரசு வாடகை வாங்குவது நியாயமா என்ற கேள்வி சரியா? இந்த காரசாரமான விவாதத்தில் யாருடைய வாதம் நியாயமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.